தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி, கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இந்த கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறார். அவர் வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும். உத்திரட்டாதி ரேவதி இந்த 2 நட்சத்திரத்தில் தான் வக்ரமாகிறார். இந்த சனியுடைய வக்ர காலம் எப்படி இருக்கும்? முதல்ல அந்த சனியுடைய வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, என்ன காரகத்துவத்துக்கு வருது? இப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாக்கா ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன், இந்த புதனுடைய நட்சத்திரம். இன்னொன்று உத்திரட்டாதி அப்படின்னாக்கா ராசிக்கு 5 கூடைய பூர்வ புனி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம். அந்த சனி பகவான் தான் வக்ரமாகிறார். கர்மகாரகன், நீதிமான். எந்த ஒரு கோர்ட்டு நீதிமன்றம் கூட அவ்வளோ துல்லியமாக தீர்ப்பு வழங்காது நம்ம மனித சமுதாயத்தில். ஆனால் இந்த சனி பகவான் துல்லியமான தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர். அதுக்கு தான் இவருக்கு பேரே நீதிமான் அப்படின்னு வச்சுருக்காங்க. இவர் கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. நல்லதும் சரி, கெடுதலும் சரி. இப்போ நான் நல்லதே பண்ணிட்டு வரேன், ஆனால் எனக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்டு வரார் அப்படின்னா, உங்களுடைய வாரிசுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஜாதக அமைப்பில் பிறப்பு, அதாவது கர்ம அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வர மாதிரி கொடுத்துருவார். ஒரு சிலர் கவர்மெண்ட்டோ இல்லை அரசியலோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து தப்பான வழியில் நிறைய சம்பாதிச்சிட்டே வருவாங்க. தவறான வழியில் நிறைய பணம் சேமிப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும் இந்த சனி. ஆனால் அவங்களுடைய வாரிசுகள் பார்த்தீங்கன்னாக்கா அது மொத்தமாக காலி பண்ணுற மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு கொடுக்கும். அது இவங்களுக்கே தெரியாது. நம்ம யாரையும் சொல்லலை, பொதுவாக இது இப்படி தான் இருக்கும். அது மாதிரி தான் நிறைய பேர் கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா கண் கலங்க தேவையில்லை, அதுக்கு உண்டான பலன்களை கொடுத்துரும். நம்ம எங்கேயுமே போகாது, நம்ம கணக்கு எங்கேயுமே போகாது, நம்மக்கிட்டே வரும். அதனால் சனி பகவான் அந்த நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிமான் சொல்லக்கூடிய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் தான் வக்ரமாகிறார். ஆனால் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகாதிபதியோட நட்சத்திரம் தான், 2 நட்சத்திரமும் தான். சனி பார்வை ராசிக்கு இருக்குது, வக்ரமாகக்கூடிய சனியுடைய பார்வை ராசிக்கு இருக்குது. என்னென்னா இதில் ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா, ஒரு சிலருக்கு தசாபுத்தி ரீதியாக நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம். ஒரு சிலருக்கு சனியுடைய நகர்வுகள் பார்க்கக்கூடிய இடத்துல பகை கிரகங்கள் இல்லை இந்த ராசிக்கு பகை கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ இந்த சனி வக்ர காலத்தில் நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேனாக்கா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குருவுடைய பார்வை. வக்ரமாகக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை, உச்ச குருவோட பார்வை. அதாவது அந்த வீட்டு அதிபதி அங்கேருந்து பார்க்குறார். சுபத்துவம் இப்படி தான் இருக்கணும். இது மாதிரி ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. ஒரு சிலருக்கு தசாபுத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமே 2023 நிறைய கஷ்டத்தை கொடுத்தது. ஏன்னா 23 6ஆம் இடத்துக்கு வந்தார் சனி. 24 எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு வருஷம் கழித்து தான் ஆரம்பிக்கும். ஒரு வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சியான பிறகு வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இல்லையா, அதுலேருந்து தான் பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ 6ஆம் இடத்துல ஒரு வருஷம் கழித்து தான் அந்த பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சது. எல்லாருக்குமே சொல்ல முடியாது. அதாவது தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு மட்டுமே நிறைய கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சது. தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா பிக்கப் ஆகிருக்கும். வேலை தொழில் எல்லாமே அந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக ஆகிருக்கும், நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. இப்போ 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வராங்கன்னு சொல்ல முடியாது. கன்னியாராசியில் நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதில் ஒரு 30% பேர் நல்ல அமைப்பில் நல்லா போயிட்டுருக்கு வேலை. இந்த சனி தசையோ இல்லை குரு தசையோ ஏதோ ஒரு தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த தசைங்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுத்துருக்கும். அது சுபத்துவமாக அந்த ஜாதகத்தில் இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே சனி தசையோ குரு தசையோ நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகள் அவங்க ஜாதகத்தில் அது மறைமுக சுப தொடர்பு. அது மாதிரி லக்ன யோகம் ஒரு பக்கம், ராசிக்கு யோகாதிபதிகளோட தசையும் லக்ன அவயோகம் செய்யக்கூடிய தசையுமா இருக்கும். கலப்படமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. எது எப்படி இருந்தாலும் சரி, தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரத்துக்கு முதல் அஸ்தம் நட்சத்திரம்னா சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 5 வருடம் சென்ட்ரு பகுதியில் நான் எடுத்துக்கிறேன். 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12 ஆச்சா.
12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, 30 வயசு வரைக்கும் ராகு வந்துடும். ஒரு சில பேருக்கு வந்து 34 வரைக்கும் வரலாம். இந்த அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ராகு தசை 16 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் வரும். என்னோட கணக்குப்படி 30 நான் எடுத்திருக்கிறேன். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 8 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் வரும். இப்போ ராகு தசை 16 to 22 எப்படி இருக்கும்? படிக்கிற காலகட்டத்தில் முதல்ல பேசிடுவோம். நிறைய பேருக்கு வந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகு நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கு. படிப்பு ரீதியாக நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு. இது எல்லாமே நிவர்த்தியாகும். இப்போ குரு பார்வையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர காலங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து முயற்சி பண்ணுறது அதை விட கம்மியாக தான் எனக்கு கிடைக்குது, மார்க் கிடைக்குது, இல்லை பாஸ் பண்ண முடியல, நிறைய அரியர் வச்சுருக்கேன், இது மாதிரி இருந்தால் நீங்கள் அதிகமாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஜாதக ரீதியாக ஒரு டைம் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த டைம் வந்து அது சரியில்லைன்னா நம்ம சரியாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி சக்ஸஸை கொடுக்க முடியல அப்படின்னாக்கா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி, இது வந்து இப்படி தான் இருக்கும். அந்த டைம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், அது பயப்பட தேவையில்ல. அதிகப்படியான முயற்சிகள் எடுத்துங்க. ஏன்னா வந்து படிக்கிறவங்கள விட அவங்களுடைய அப்பா அம்மா தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பசங்க வந்து ரொம்ப எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க படிக்கிறதுக்கு, ஆனால் வந்து அதுக்குண்டான பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது. பலன்னா அதுக்குண்டான ஒரு பிரதிபலன் இல்லை, என்ன முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் கிட்டத்தில் வந்து போயிடுது அப்படின்ற மாதிரி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் இது எல்லாமே சரியாயிடும். ஏன்னா குருவுடைய நகர்வு உங்களுக்கு நல்லா இருக்குது. நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தவறான வழியில் போகாதீங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடம் அப்படின்னாவே கலத்திர பாவகம். ஒரு சில பேருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எல்லாருக்குமே சொல்ல முடியாது. அதை எல்லாருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் லவ்னாவே நான் கெட்ட நேரம் அப்படின்னு தான் சொல்லுவேன், பேட் டைம் தான் சொல்லுவேன். இன்னொன்று, தவறான வழியில் ஒரு சில பேர் போவாங்க, தவறான பழக்க வழக்கங்களில் போவாங்க. நிறைய பேர் கெட்ட பேர் எடுக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம், நம்ம சோசியல் மீடியாலாம் நிறைய பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க சுய ஜாதகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் எதுவும் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கேயே அது காலவாரி விட்டுரும். இங்கேயே வந்து படிப்புலேருந்து கொஞ்சம் விலகி தவறான வழியில் போக வைக்கும். இப்போ உங்களோட வாரிசுகள் யாராவது தவறான வழியில் போகிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவங்கள வழி நடத்துங்க. அவங்கள 22, 25 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு படிக்க வைக்க முடியுமோ கடன் வாங்கியாவது படிச்சிருங்க. அந்த படிப்பு கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல, பர்சனல் விஷயத்தில் எப்படி வேணால் இருக்கட்டும். அந்த படிப்பு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய எவ்வளோ கெடுபலன் செய்யக்கூடிய தசையாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து ஏதோ ஒரு சமாளிச்சுப்பாங்க. அது மட்டும்தான், படிப்பு மட்டும்தான் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இப்போதைக்கு. இதே ராகு தசையில் 20 வயசுக்கு மேலே 20, 21 படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தர்றீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. சனி வக்கரமாகிறார், குரு பார்வையில் சிறப்பு. உங்களுக்கு வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள். ஏற்கனவே வேலையில் சேர்ந்துட்டீங்க, சரியான ஒரு இது இல்லைன்னா கூட, அங்கீகாரம் இல்லைன்னா கூட அந்த அங்கீகாரம் இல்லாமல் கொடுக்கும். ஏன்னா குரு கோச்சாரத்தில் நல்லா இருக்கார். சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து இது வரைக்கும் பார்த்து நிறைய தடை தாமதங்களை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அப்படி கிடையாது, இப்போ ஸ்லோ ஆகுது. எல்லாமே தடை தாமதங்கள் எல்லாமே விலகி போகுது. இப்போ வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய டைம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா? 7ஆம் இடத்துல சனி இப்போ திருமண தடையை கொடுத்துருக்கும் சமீப காலமாக. இப்போ அந்த தடைகள் இருக்காது, குரு பார்வை இருக்குது, குரு கோச்சாரத்தில் நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமணத்தில் சக்ஸஸை கொடுக்கும். கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இல்லைனா கூட அந்த ஒற்றுமையெல்லாம் வரும். ஒரு சில பேர் வந்து கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த சனி வக்கர காலத்தில் வந்து தீர்வுக்கு வரும். இது நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா வேலை சக்ஸஸ் ஆகும். யாராருக்கெல்லாம் அந்த வேலை சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, சமீப காலமாக 2023 வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இப்போ வந்து சனியோட பார்வையில் ராகு இருந்தால், இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல ராகு இருந்தால், ஏன்னா வக்கர கிரகம் இல்லையா இந்த ராகு பகவான், அதனால் வந்து கொஞ்சம் அதுக்கு ஆட்டத்தை காட்டியிருக்கும். வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அதனால் வந்து அதெல்லாம் சரியாயிடும். தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். 34 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க, தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போகும். அடுத்து வந்து குரு தசை. குரு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 34 to 50, என்னோட கணக்குப்படி 30 to 46. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 26லேருந்து 42 வரைக்கும். அப்போ 26 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இந்த குரு தசை அப்படிங்கிறது வருது. ராசிக்கு 4 கூடை கிரகம் குரு, 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். கல்யாண வயசுல இருந்தால் திருமண தடைகள் இருக்காது. இப்போ திருமணமெல்லாம் சக்ஸஸ் ஆகும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது, ஒற்றுமை இல்லைனாக்கா அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
இன்னொன்று வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதெல்லாம் வந்து சிறப்பு. நீங்கள் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ, இதுக்கு முன்னாடி வேலை தொழில் எதுக்காக முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, அந்த முயற்சிகள் இப்போ சக்ஸஸ் ஆகும். நிறைய தடைகளை கொடுத்துருக்கலாம். இந்த சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு படுறதுனால அந்த தடைலாம் இருக்காது. குருதசையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குமே தவிர எம்ப்ளாய்க்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எம்ப்ளாயில் கூட வளர்ச்சி இல்லாமல் ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் அப்படியே வச்சுன்னு இருக்கும். இடமாற்றங்கள் எது கேட்டாலும் சரி தடை தாமத்தோடு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள். இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபத்தை எதிர்பார்த்தா லாபம் கிடைக்கலன்னு சொல்ல, 11ஆம் இடத்துல குரு, அந்த பார்வை தான் வக்கரமாகக்கூடிய சனிக்கு வருது. ஏன்னா குருதசையில் இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யாது. தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் ஒரு சில பேர் இருக்கலாம். அப்படி இல்லை நல்லா போயிட்டுருக்கு சார், தொழிலெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். எதுவுமே வந்து உங்களோட ஃபேமிலிக்கு, உங்களோட வாரிசுகளுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்க. வீடு கட்டுறதோ இடம் வாங்குறது எல்லாமே, என்ன தொழிலில் வருமானம் வருதோ அதை அத்தனையும் உங்களோட வாரிசுகளுக்காக வீட்டுக்காக பண்ணிங்க. மற்றவங்களுக்காக எதுவும் பண்ணாதீங்க, மற்றவங்களுக்கு எதுவும் கொடுக்காதீங்க. அதாவது மற்றவங்களை நம்பி தொழில் பண்ணுறது, இல்லை வந்து பிஸ்னஸ்ஸு எக்ஸ்ட்ரா பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணி அப்படியே லாக் ஆகும். இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல குரு வக்கரமாக இருந்தால் சுய ஜாதகத்தில், இன்னொன்று சனி பார்க்கக்கூடிய இடத்துல குருவே இருந்தால், வக்கரமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, வக்கரமாக இருந்தாலும் சரி, இல்லை குருவே இருந்தாலும், இந்த தசா நடத்தக்கூடிய குருவே இருந்தாலும் வேலை ரீதியாக சிக்கல் இருந்து, வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் இந்த சனி வக்கர காலத்தில் கொஞ்சம் மாறும். இப்போ வந்து வேலை போய் வேலை கிடைக்கலாம், இல்லை வேலை விடுற மாதிரி இல்லை சார் அப்படின்னாக்கா அந்த வேலையை கரெக்டாக பார்த்துங்க. வேலையில் பிரச்சனை கன்ஃபார்மாக வரும். பிரச்சனை வராமல் பார்த்துங்க. இது வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக அப்படியே நடந்துரும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து வேலையை விடாமல் அப்படியே பார்த்துப்பாங்க, முடிஞ்ச அளவு காப்பாற்றிப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, முடியாது சார் இதுக்கப்புறம் அங்கே தாங்கிக்க முடியாதுன்னு வெளியே வந்துடுவாங்க. அடுத்த வேலை கிடைக்கும், அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அந்த இடம் பொருள் தான் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கும், பக்கத்தில் படிக்க வைப்பாங்க, பசங்களை படிக்க வைப்பாங்க. ஒரு நாட்டில் இருப்பாங்க, அந்த பசங்க படிச்சுட்டு இருக்கவங்க இப்போ வேலையை மாற்றிட்டு நம்ம வெளிநாடு போக முடியாது, வேறு இடத்துக்கு போக முடியாது. இது மாதிரி நிறைய சூழ்நிலை இருக்குது இல்லையா? அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு அப்படின்றதுனால கொஞ்சம் வேலை ரீதியாக சிக்கல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையை இந்த குரு கொடுப்பார். அடுத்து வந்து சனி தசை. சனி தசை வந்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 50 to 69, 2ஆம் பாதம் இல்லை 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 46 to 65, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 to 61. அஸ்தம் நட்சத்திரம் இந்த சனி தசை நடக்குது. நிறைய பேருக்கு சனி தசையில் நிறைய ப்ராப்ளத்தை நான் பார்த்துருக்கேன். ஏன் சனி தசையில் ப்ராப்ளத்தை கொடுக்குதுனாக்கா, ராசிக்கு 5 குடை கிரகம், பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை, 6ஆம் அதிபதி. இப்போ தான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் இல்லையா, 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்த பிறகு தசை சரியில்லைனாக்கா உடனே அந்த 2023 நிறைய பேருக்கு அந்த கடன் பிரச்சனை கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடியே சனி தசை ஆரம்பிச்சிலேருந்தே எனக்கு சரியில்லை அப்படின்னாக்கா சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கும். வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா யோகாதிபதி வக்கரமாகக்கூடாது, எங்கே இருந்தாலும் சரி வக்கரமாகக்கூடாது, மறையக்கூடாது. அது மாதிரி மறைஞ்சிருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு அந்த தசைங்கிறது ஸ்ட்ரகிளை கொடுத்துட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அந்த சனி தசைங்கிறது ப்ராக்டிக்கலாக பிரச்சனை கொடுத்துனே வரும். இப்போ 2023 தான் சார் ப்ராப்ளமே இருக்குது. எப்படி பார்த்தாலும் அந்த சனி தசை முதல் 10 வருஷம் நல்லது பண்ணிடும், பின்னாடி 9 வருஷம் தான் கஷ்டத்தை கொடுக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் 2023 எனக்கு சரியில்லை அப்படின்னாக்கா இந்த அஷ்டம சனி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த கடன் வாங்கல் கொடுக்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த டைமில் வேலையில் இருக்கிறீங்களா, வேலையை கவனமாக பண்ணுங்கள். தொழிலில் இருந்தாலும் சரி அந்த கவனமாக பண்ணுங்கள். எதையுமே நேர்த்தியாக பண்ணினீங்கனாக்கா நீங்கள் தப்பிக்கலாம். பெருசாக நெகட்டிவாலாம் கிடையாது இந்த சனி வக்கர காலத்தில். இப்போ சனி பகவான் வந்து ராசியே பார்க்குறாரு. இங்கே சந்திரன் இருப்பார் ராசிக்கு. இந்த ராசி வந்து 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட ஒரு சில கிரகங்கள், அதாவது இந்த ராசிக்கு பகை கிரகங்கள், இல்லைனா சனிக்கு பகை கிரகங்கள், இல்லைனா இந்த ராசியில் வக்கர கிரகங்கள், 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் எதனா இருந்துச்சுனாக்கா வேலைலாம் கொஞ்சம் சிக்கலாகி கொஞ்சம் வேலை ரிலீஃப் ஆகும். ஓரளவுக்கு வேலை மாற்றத்தை நீங்கள் இப்போ ஏற்படுத்தணும்னு நினச்சா வேலை மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம். இடமாற்றங்கள் கேட்டிருந்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள் இந்த டைமில் கிடைக்கும். சனி பகவான் வந்து பெரும்பாலும் கடனை கொடுத்துருப்பார். எப்படி 23க்கு அப்புறம் நிறைய கடன்கள் இருந்திருக்கும். அந்த கடன் இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இது யாராருக்கெல்லாம் அந்த சனி தசைங்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா 1969 72 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அதே மாதிரி 45 48 வயசில் இருக்கிறவங்களுக்கு 1978 81 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு சனி தசை நடக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அதுலேயும் கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். அந்த கடன் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவு அதை நீங்கள் எந்த அளவுக்கு கடனை
நீங்கள் பைசல் பண்ணவோ எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கணுமோ அந்த உழைப்புங்கிறது நீங்கள் பார்த்துங்க. இது சனி தசைக்கு. இன்னொன்று, கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் வருது அப்படின்னா கொஞ்சம் பார்த்துங்க. எதுவாக இருந்தாலும் சரி அனுசரித்து போகிறது நல்லது. கூட்டு தொழிலெலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஷேர் மார்க்கெட்லலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாக்குவாதங்கள் வேண்டாம். எதுவுமே சரி நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னாக்கா பிரச்சனைகள் வராது நட்பு வட்டாரத்துக்குள்ளே. அடுத்து வந்து புதன் தசை. புதன் இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 62 வயசுலேருந்து 87 வயசுக்குள்ளே நடக்குது புதன் தசை. இது ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை. இது ஒன்று தான் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கன்னிராசிக்கு இது கடைசியில் வரக்கூடிய தசை. உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. இந்த டைமுங்கிறது பரவாயில்ல. இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் யாராருக்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் தீர்வுக்கு வரும். இடம் சம்மந்தமான பிரச்சனை, ஏன்னா அந்த இடம் ஒன்று வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த இடம் சம்மந்தமான கேஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம், அதெல்லாம் ரிலீஃப் ஆகும். சொத்து சம்மந்தமான கேஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகும். வீட்டில் யாருக்காவது வந்து சொத்து பிரிக்கணும் அப்படின்னாக்கா இந்த டைமில் பிரிச்சுக்கலாம். யாருக்காவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். வேலை சம்மந்தமான பிரச்சனைகளும் இந்த டைமில் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். அப்படியே ராசி தான் பார்க்குறாரு. ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதியோட வீடு இல்லையா, அதனால் வந்து வேலை ரீதியாக சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வேலை ரீதியாக சிக்கல் இருக்காது. இந்த டைம் ஒரு ஸ்ட்ரகிள் வந்துட்டு போகும். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்கரமாகக்கூடிய சனி பகவான் குரு பார்வை வாங்கி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் தசாபுத்தி ரீதியாக கொடுப்பார். நன்றி.